ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக பார்க்க போறீங்க அப்படின்னா, இனிமேல் டெய்லி தினந்தோறும் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலில் ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் நீங்கள் அக்காவோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போறீங்க. அதுக்கான தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் என்ன விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணுறது நாளையிலேருந்து தான். இன்னைக்கு இப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படின்றத நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், என்னோட ஃபேமிலியை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு அந்த இதுதான் என்ன எப்படி இருக்கும், என்ன விவரம், அந்த இதை தான், அதை மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னோட வரலாறு நாளையிலிருந்து ஆரம்பம். அதாவது எதுக்காக நீங்கள் இப்போ இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேருக்கு அந்த கேள்வி தோணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்புக்குள்ளே ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே கேட்டுட்ருக்காங்க. அதாவது நம்மளுடைய சொந்த கதைகளை சோசியல் மீடியாவில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருந்ததுனால நான் எதையுமே சொல்லலை. கேட்பாங்க, அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஆனால் 4 வருஷ காலம் இப்போ நான் யூடியூப்பில் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் முடிய போகுது. 2001 2001 ஜூலை மாதத்தில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். 4 வருஷம் 4 வருடங்கள் முடிய போகிறது. இது எதுக்காக உள்ளே வந்தேன் அப்படின்னா, நான் கொரோனா பீரியடில் எங்கள் வீட்டில் பாப்பா அவங்க எல்லாருமே, பாப்பா பையன் எல்லாமே சேனல் வச்சுருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு விடுங்கப்பா, நான் ஏதாவது ஒன்று அதில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு யூடியூப் நான் என்னன்னே தெரியாமல் தான் நான் என்ட்ரி ஆனேன். அப்போ என்ன சொல்லலாம், என்ன நம்ம வீடியோ போடலாம், எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணது. அதுவும் மாதக்கணக்கில் யோசனை பண்ணி தான் நான் முடிவு பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்லலாம். இப்போதைக்கு பசங்களுக்கு நம்மெல்லாம் சின்ன வயசில் கதை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். சாயந்தரம் பொழுதானா டிவியெல்லாம் அப்போ ரொம்ப இருக்காது. என்ன பண்ணுவோன்னா, ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ அவங்கள சுற்றி உட்காந்து அவங்க சொல்கிற கதைகளை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அந்த இது கிடைக்குதுன்னா எவ்வளோ பர்சன்ட்னா ஒரு 50% குழந்தைகளுக்கு தான் தாத்தா பாட்டி கூட இருக்கிறாங்க. பாதி பேருக்கு இல்லை, இறந்துடுறாங்க. பாதி பேருக்கு இப்போ முதியோர் இன்னும் வெளியிடுச்சு, அங்கே போயிட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி குழந்தைகள்னால் எனக்கு அலாதி பிரியம். எனக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன், சரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கதைகளை சொல்லுவோம், நல்ல நல்ல கதைகளை எடுத்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கதை போட்டேன். அப்போ சோசியல் மீடியாவில் நம்ம முகத்தை காட்ட வேணாமே அப்படின்னு சொல்லி ஆடியோ தான், என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் வரும். அந்த கதைகளுக்கு தேவையான படங்களை எடுத்து நான் போட்டு அந்த மாதிரி தான் போட்டு எடிட் பண்ணி, அந்த எடிட் கூட எனக்கு தெரியாது. எங்கள் பொண்ணு தான் அதை ரெடி பண்ணி கொடுப்பா. அதை அப்படியே கொடுப்பேன். நான் வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன், அந்த கதையை மட்டும் சொல்லுவேன். எடிட்டிங்கோ எல்லாமே எங்கள் வீட்டில் பசங்க தான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நான் இருந்தேன். யூடியூப்பில் எனக்கு எதுவுமே தெரியாது, வாய்ஸ் மட்டும்தான். கதையை நல்லா படிச்சுக்கிடுவேன், நல்லா புரிஞ்சுக்கிடுவேன். அதை அப்படியே நான் சொல்லிடுவேன் அந்த கதையை. இப்படி தான் போனது என்னோடய யூடியூப் சேனல். இது எவ்வளோ நாளாக 1 இயர் போச்சு. 1 இயர் நான் ஆடியோ தான். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து என்னோட முகத்தை நான் காமிச்சு முதல்ல கதை போட ஆரம்பித்தேன். என்னோடய முகம் காட்டவே நான் 1 இயர் ஆக்கினேன். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேலாம் நான் முகத்தை
1 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் தான் ரீல்ஸு, லைவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து ஷார்ட்ஸு, லைவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட்ஸ் போடையில் எனக்கு அது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. பற்றி ஏதோ அதாவது முகத்தை இந்த மாதிரி இப்படி வைக்கணும், ஒரு கரெக்டாக வைக்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. அந்த நான் கதை போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருந்தேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இப்போ லைவு, ஷார்ட்ஸு, வீடியோ எல்லாம் முடிச்சிச்சு. கதையை எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்து என்னோட கதையை சொல்கிற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். நான் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ யூடியூப்க்கு நான் எப்படி வந்து என்ன நிலவரன்றத சொல்லிட்டேன். அடுத்தபடியாக என் பேர் வந்து மலர்கொடி, எங்கள் வீட்டுக்கார பேர் ரெங்கராஜ், பையன் பேர் வெற்றிவேல், பொண்ணு பேர் வைஷ்ணவி. எங்கள் வீட்டுக்கார் வந்து டீ மாஸ்டராக இருக்கிறாங்க. மதுரையில் வேலை பார்க்குறோம். நான் வந்து மதுரை, அதை சொல்லிக்கிறேன். நான் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து திருப்பரங்குன்றம். அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வேலை பார்க்குறாங்க, அம்மன் சங்கத்தில் அங்கே வேலை பார்க்குறாங்க. நான் வந்து டெய்லர் கடை வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக கடையெல்லாம் கிடையாது, வீட்டில் தான் தைக்க போகிறேன். அதுக்குமே 6 மாதம் ஆகும். ஓகேங்களா. என் பையன் வந்து பிபிஏ முடிச்சுட்டு இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அதாவது தற்காலிகமாக அவன் படித்த வேலை இப்போ கிடைக்கல, தற்காலிகமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். பொண்ணு வந்து +2 எழுதிட்டு இருக்காங்க. +2 வந்து செவ்வாய்க்கிழமை கடைசி பரீட்சை முடிய போகுது. அப்புறம் எங்கள் வீட்டில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார்லாம் கிடையாது. என் கணவர் கூட பிறந்தது ஒரே தம்பி தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா. ஏன் வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது எனக்கு. நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 பெண் குழந்தைகள். அதில் நான் எத்தனாவது குழந்தைன்றதை நம்ம கதையில் பார்க்கலாம், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவங்களாவே தனியாக தான் வேலை பார்த்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்கள தான் தனியாக தான் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, அவங்களோட தான் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து 5 பெண் குழந்தைகளோட பிறந்தவன். நான் 10 தான் முடிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் தான், அதுக்கு மேலே எனக்கு படிப்பு கிடையாது. 15 வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை, ஏன்னா எங்கள் தகப்பனார் கிடையாது, அவங்க நான் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அதனால் பாதி படிப்பு தான். அதோட நான் வேலைக்கு போயிட்டேன். அம்மா ஒரு ஆளாக இருந்து தான் எங்களை எல்லாருமே பார்த்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பாதி படிப்போடு நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டோம். என்னோட கணவர் வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்து அம்மா மட்டும்தான். அம்மாவுமே இவங்களை அவ்வளவா சரியாக படிக்கலை. 5ஆம் கிளாஸ் தான் படிச்சுருக்காங்க. 5ஆம் கிளாஸ் முடித்ததோட அவர் ஒரு பட்டன் வைக்கிறதுக்கு, அவர் பாத்திர கடைக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சிறு வயதுலேயே வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் அவ்வளோவா படிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் மாமியார் கிடையாது, மாமனார் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதுதான் என்னோடது. நாங்கள் இருக்கிற வீடு வந்து வாடகைக்கு தான் இருக்கிறோம். வேறு எங்களுக்கு சொத்து பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு தான் நிலவரம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது. 24 வருஷத்தில் நாங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனை அவங்க வந்து படிக்க வச்சுருக்கோம், ஒரு டிகிரி, அவ்வளோதான். நாமளும் எங்களுடைய வருமானத்தை சேமித்து வீடெல்லாம் கட்டினோம். வீடெல்லாம் இப்போ இல்லை, விட்டாச்சு. 1க்கு 3 கடை வச்சோம், கடையும் எங்களுக்கு கை கொடுக்கல, அது முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து பிளாங்காக தான் நாங்கள் இருக்கோம். என் பையன் டிகிரி முடிச்சிருக்கான், அவ்வளோதான். இவ்வளோ நாள் நாங்கள் சம்பாதிச்ச சொத்து. இப்போ வந்து பொண்ணை வந்து காலேஜ் சேர்க்கணும், அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நிற்கிறோம் நாங்கள். அடுத்தது பொண்ணுக்கு ஒரு டிகிரியை நம்ம வாங்கி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அது அந்த லட்சியம் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. வேறு சொத்து பத்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, யூடியூப்பில் வந்து இவ்வளோ நாள் நான் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு நான் வந்து எந்த இதையுமே சொல்லலை.
சொல்லலாமா வேணாமா அப்படின்றது எனக்கு தெரியலை, அதனால நான் சொல்லலை. இப்போ நான் 4 வருஷத்தில் யூடியூப்பில் நல்லாவே கற்றுக்கிட்டேன், யூடியூப்பில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், எதை பேசணும் எதை பேசக்கூடாது எல்லாமே. இப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,800 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ என்னை நம்பி 11,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காகவாது நம்மளுடைய நிலவரம், நம்மளை பற்றின விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் இப்போ வந்திருக்கேன். இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை. இப்போ நாளையிலேருந்து நம்ம வீடியோ வந்து வரப்போகுது. அதாவது ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பிலிருந்து என்னோட வளர்ச்சி, என்னோட இது எப்படி அப்படின்னு என்னோட வரலாறுன்னு தான் சொல்லணும். என்னோட வரலாறு நாளையிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பாகம் 1 ஸ்டார்ட் பண்ணுறது நாளையிலேருந்து தான், இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து இப்போ உள்ள நிலவரம், என்ன படிச்சிருக்கோம், என்ன பண்ணுறோம், இது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா மக்களே? இதில் இருந்து இது வந்து எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து எனக்கு வந்து 11,000 சப்ஸ்கிரைபர், 11,800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களில் ஒரு 50 பேர் கிட்டவாது கேட்டிருப்பாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கன்னும் போது எனக்கு ஒரு பயம் வரும். நம்மளை பற்றி சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் அதை சொல்கிறதில்ல. அப்போதைக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி எதையோ பதில் சொல்லி சமாளிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் என்னோட 4 வருஷம் யூடியூப்பில் 4 வருஷம் போனது. இப்போ வந்து சொல்லலாம், நம்மளை நம்பி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க, என்ன நம்ம கதை பெரிய கதை, நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். நம்ம இருக்கிறது மிடில் கிளாஸில் தான் இருக்கோம். சரி, நம்ம கதையை ஏன் சொல்லாட்டி என்ன, இது சொல்லலாமே அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் அக்காவோட கதைகள், உங்கள் மலரக்காவோட கதை நாளையிலிருந்து முதல் பாகம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே மக்களே, பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அக்காவுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் யூடியூப்பில் வளரவே முடியாது. மக்களாகிய நீங்கள் தான் உங்கள் மலரக்காவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் யூடியூப்பில் வளர வைக்கணும். இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துட்டீங்க, 11,800 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டீங்க, இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க 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 நன்றி. இந்த 11,825 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அவங்கள அனைவருக்கும் என்னோட நன்றியை, நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் நம்பி என்னோட ரீல்ஸையும் பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் மக்களே. என்னையும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைங்க, முன்னேற்றி விடுங்க. அது ஒரு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளவுதான். இதுதான் அக்காவோட நிலவரம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மகிட்ட வந்து இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோதான் அக்காவோடது. சரி மக்களே, நம்ம நாளையிலேருந்து கதையை சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பண்ணோம், எல்லாமே நான் இப்போ சொல்லிட்டேன். பொன் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படின்ற அந்த தலைப்புக்கான அர்த்தத்தை நான் சொல்லியிருந்தேன். அது வந்து எங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து பெத்தாக்கம்மன். அந்த பெத்தாக்கம்மனோட அந்த அவங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் தான் ரொம்ப உகந்தது எங்கள் குலதெய்வத்துக்கு. அதனால தான் அந்த மஞ்சள் கலர் வச்சுருக்கேன் அந்த ரவுண்டில். அவங்க பெத்தாக்கம்மன்றதுனால அந்த பே, பா, போ, பே இந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் வர்ற மாதிரி சேனல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ நாங்கள் யோசனை பண்ணும்போது எங்கள் பசங்களும் சொன்னாங்க, அம்மா பொன்ன்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, பொன் தமிழ். தமிழ் ஏன் அப்படின்னா நான் வந்து தமிழில் தான் ஸ்டோரி சொன்னேன். அதனால் பொன் தமிழ் கதை சொன்னதுனால ஸ்டோரிஸ். இதுதான் இந்த சேனலுக்கான ஐடியோட அர்த்தம். இதுதான், வேற ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. இதுதான் பொன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். ஓகேங்களா? சரி, அக்காவுடைய
வாழ்க்கை வரலாறை நம்ம நாளையிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை பாருங்கள், நாளையிலேருந்து பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.